வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 24 சனிக்கிழமை மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். அப்புறம் இந்த அசோக் லைலானோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகாலையில் 4 மணிக்கு. இது எனக்கு 8 மணிக்கு தான் இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு, அதனால் டைம் நிறையா இருந்துச்சுன்னு பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரெக்கார்டிங் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சென்செக்ஸ் 769 புள்ளி அதிகரித்து கிட்டத்தட்ட 1% அதிகரித்து 81,721 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 24,853 இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட 243 புள்ளி அதிகரிச்சிருக்கு, 1%. நிஃப்டி பேங்க் 456 புள்ளி அதிகரித்து 55,398 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,794 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 299 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்குது, 22 புள்ளி இறங்கி ஸ்டேபிளாக இருக்குது, 24,861 இருக்குது. டவ் ஜோன்ஸ் இந்தியா டைம் 1:30 மணி நிலவரப்படி 241 புள்ளி இறங்கி 41,617 இருக்குது. நாஸ்டாக்கும் அதை மாதிரி 1:30 மணி நிலவரப்படி 18,737 இருக்குது. அப்புறம் USD INR 85.21 பைசாவாக இருக்குது. சரியான ஏற்றம் இந்திய ரூபாய். நேற்று நம்ம சொன்னது காதில் விழுந்துருச்சு போல். நேற்று ரொம்ப ஏறி இருந்துச்சு, இந்திய பணம் இறங்கி இருந்துச்சு, அமெரிக்க டாலருக்கு நிகரான பணம். இப்போ நல்ல இந்திய பணம் ஏறி இருக்குது, 79 பைசா ஏறி 85,021 ஆயிடுச்சு. 86 ரூபாயிலேருந்து கீழே வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் குரூட் ஆயில் ஸ்டேபிளாக இருக்குது, 5,258. நேச்சுரல் கேஸ் ஸ்டேபிளாக இருக்குது, 282. கோல்டு 21 புள்ளி இறங்கி ஸ்டேபிளாக இருக்குது, அதுவும் 96,400. சில்வர் 98,000 இருக்குது, அதுவும் ஸ்டேபிளாக இருக்குது, எந்த மாற்றமும் பெருசாக இல்லை. அப்புறம் Q4 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளை பார்ப்போம். 24ஆம் தேதி மே 24 NTPC ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. JK சிமெண்ட்டு Q4 ரிசல்ட்டு 24 மே ஆடிட்டிங் ரிசல்ட்டும் டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் இண்டிகோ பெயிண்ட்டு Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் ரிசல்ட்டும் டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. ஆல் கார்கோ ஆடிட்டிங் ரிசல்ட் மட்டும் அறிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மே 24 அசோக் லைலாண்டோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, பார்த்துருவோம். இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம் இது. பேருந்துகள், ட்ரக்குகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் உள்ளிட்ட வணிக வாகனங்களை உற்பத்தி செய்கிறதுல மற்றும் தொழில்துறை சம்மந்தப்பட்டது மற்றும் கடல்சார் பயன்பாடுகள் தொடர்பான என்ஜின்கள் தயாரிக்குது. மற்ற வாகனம் தவிர வீட்டு வசதி மற்றும் நிதி நிறுவன தொடர்பான சேவைகளையும் வழங்கிக்கிட்டு வர்றாங்க. இது இந்தியாவில் 2வது பெரிய வணிக நிறுவனமாக இருக்குது. உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து இது இந்துஜா குழுமத்தோட முதன்மை நிறுவனம். உலகளாவிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் முன்னிலையில் இருக்குது. முக்கிய வணிகம்னு பார்த்திங்கன்னா வணிக வாகனங்கள், ட்ரக்குகள், பேருந்துகள், இலகுரக வாகனங்கள் உற்பத்தி, விற்பனை மற்றும் சேவை செய்கிறது. பிற செயல்பாடுகள் பார்த்தோம்னா கடல்சார் செயல்பாடுகள், பயன்பாட்டிற்கு தேவையான வாகன பொருட்கள், நிதி சேவை மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்கான தொழில்நுட்பங்களை வழங்குகிறது. அப்புறம் விவசாய எந்திரங்கள், டீசல் ஜெனரேட்டர்கள், எரிவாயு ஜெனரேட்டர்கள், கவச வாகனங்கள், தளவாடங்கள் மற்றும் கண்காணிப்பு வாகனங்கள் அதெல்லாம் வழங்குது. ஐக்கிய அரபு நாடுகளில் பல உற்பத்தி ஆலைகள் இருக்குது. கூட்டு முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர், ஜான் டயர் கட்டுமான உபகரணங்கள், கான்டினென்டல் ஏஜி, அப்புறம் அல்டிம்ஸ் குரூப், டைகாஸ்டிக் போன்ற நிறுவனங்களுடன் கூட்டாக சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. 1948 அசோக் மோட்டார்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இங்கிலாந்தின் ஆஸ்டின் மோட்டார்ஸோடு இணைந்து செயல்பட்டு வந்தது. இது இந்துஜா குழுமத்தோட முதன்மை நிறுவனமாக இருக்குது. சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்நோக்கும் சவால்கள், பிரச்சனைகளை பார்த்தா அதிக கடன், அப்புறம் பணப்புழக்கம் குறைதல், பங்கு செயல்திறனில் மந்தமான நிலை போன்றவற்றை எதிர்கொள்கிறது. ஆட்டோ, ட்ரக்குகள் துறையில் போட்டி மற்றும் வீழ்ச்சியையும் எதிர்கொள்கிறது. இருந்த போதிலும் அசோக் லைலாண்ட் நல்ல டிவிடெண்டை கொடுக்குது, நேர்மையான வளர்ச்சியை காட்டியுள்ளது. ஆய்வாளர்கள் அதன் எதிர்காலம் குறித்து நேர்மையாக இருக்கும், நேர்மையான எதிர்காலத்தை கொண்டிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அசோக் லைலாண்ட் பஸ் மற்றும் ட்ரக்குகள் துறையில் பல எதிர்கால திட்டங்களை வச்சுருக்கு. இது சந்தையின் பெரும் பகுதியை கைப்பற்றுறதுக்கு நோக்கத்தை கொண்டுள்ளது.
அப்புறம் Q4 ரிசல்ட்டை பார்த்துருவோம். நிகர லாபம் சென்ற வருஷம் வந்து 900 கோடியிலிருந்து இந்த வருஷம் 1246 கோடியாக 38% அதிகரிச்சிருக்கு. செயல்பாடுகளிலிருந்து கிடைச்ச வருவாய் வந்து 11,267 கோடியிலிருந்து 11,907 கோடியாக உயர்ந்திருக்கு. 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்புறம் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 1:1 என்ற விகிதத்தில் போனஸ் இருக்குது. ஆனால் அதுக்குரிய தேதி இன்னும் அவங்க அறிவிக்கலை. விரைவில் வந்து அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இதுவரை இல்லாத அளவு எபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமர்டைசேஷன், அது வந்து 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவாக சொல்லியிருக்கிறாங்க. வரிக்கு பிந்திய லாபம் PAT ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,618 கோடியிலிருந்து 3,303 கோடியாக உயர்ந்திருக்கு. 26% அதிகரிச்சிருக்கு. சென்ற நிதியாண்டில் 80 கோடியாக இருக்குது கடன். அப்புறம் வந்து சாதாரண எண்ணிக்கையை விட எப்பொழுதும் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் அவங்க சொல்கிறது வந்து புதுமை மற்றும் வாடிக்கையாளர்களின் திருப்தி ஆகியவை எங்களின் அசைக்க முடியாத கவசம் அப்படின்னு சொல்கிறாரு தலைமை நிர்வாக அதிகாரி திரஜ் ஹிந்துஜா அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாம். ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஹை வந்து 264, லோ 161, க்ளோஸ் வந்து 239 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 70,362 கோடி. பிஇ ரேஷியோ 25, செக்டார் பிஇ 40, புக் வேல்யூ 35, 6.80 டைம் அதிகமாக இருக்குது. நல்ல டிவிடெண்டு. இப்போ வந்து போனஸ் வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இது. அப்புறம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 205 கன்சிடர் பண்ணலாம், 190 கன்சிடர் பண்ணலாம், 185 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, அதுலேயும் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல பங்கு. நீங்கள் வந்து இந்த பங்கெல்லாம் வாங்கிட்டு மறந்துடுங்க, எதிர்காலத்துக்கு விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 1000, 1500 இந்த மாதிரி போகிற வரைக்கும் விட்டுருங்க. நம்ம இப்போ M&Mலாம் 10,000 கிட்ட போகுது. பஜாஜ் ஆட்டோ பார்த்தோம், அந்த மாதிரி எல்லாம் விலை உயர்ந்துருக்கு. அந்த மாதிரி போகிற வரைக்கும் இந்த பங்கெல்லாம் வச்சுருக்கலாம். நீங்கள் டிவிடெண்டும் நல்லா கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். தமிழ் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.